வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, அந்த போதக்கார இளவரசனுமே அந்த திருட்டு மயில் என்கிற அந்த பெண்மணி பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது ஒரு பேலாப்பழம் கொடுத்துருப்பாங்க. அது யார் கொடுத்தாங்கன்னா டாக்டர் கொடுத்தாங்களாட்டுது. அந்த பேலாப்பழத்தை வெட்டிட்டு அப்புறம் கடைசியில் அந்த வாட்ஸ்அப்பு ஃபோன் நம்பர் போடுறாரு. அந்த வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் வந்து ஃபோனெல்லாம் போகாதுங்க, வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் ஆகு. ஃபோன் போட்டால் இவன் வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்குவான். ஏன்னா என்கொயரி நிறைய வந்துட்டுருக்குது. அதை பார்த்தா நான் இப்போ பேச போகிறோம். இப்போ அந்த மருந்து பார்த்திங்கன்னா எந்த டாக்டர்கிட்டையும் இவன் வாங்கிறதில்ல. இப்போது மருந்து எதாவது டாக்டர்கிட்ட வாங்கினா அந்த டாக்டரோட ஃபோன் நம்பர் போடணும், டாக்டரோட அட்ரஸ் போடணும். அப்புறம் டாக்டர் வந்து பலாப்பழம் கொடுத்தாரு, வாழைப்பழம் கொடுத்தாரு, மாங்காய் கொடுத்தாரு, தேங்காய் கொடுத்தாரு, புண்ணாக்கு கொடுத்தாருன்ட்டு இனி நிறைய சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, டாக்டரோட ஃபோன் நம்பர் நான் இதில் போடுறேன். ஏன்னா இந்த டாக்டர்கிட்ட அந்த போதக்காரனுமே அந்த திருட்டு மயிலுமே இந்த மருந்து வாங்கிறதில்ல. என்ன காரணம்னா, அந்த மருந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அந்த மருந்தோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் வாட்ஸ்அப்பாங்க. அந்த மருந்தோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டால் வாட்ஸ்அப்பாங்க. ஏன்னா இவன் பெரிய டாக்டரு. அப்புறம் அந்த திருட்டு மயிலை பற்றி நம்ம சொல்லணும்னா, அந்த பலாப்பழம் ஒரு பலாப்பழம் பத்தாது. அந்த அம்மாவுக்கு ஆடம்பரமான கறி, ஆடம்பரமான வாழ்க்கை, கனவை, எந்த இடத்துலையும் வேலைக்கு போகக்கூடாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் சொல்கிறது 1% கூடி பொய் இல்லை. நிறைய பேர்த்த ஏமாற்றிருப்பாங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணியிருப்பான். இப்போ அந்த வாழைப்பழம் வெட்டுறதுக்குமே இந்த மருந்துக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டால், மருந்து முன்ன மாதிரி இவங்ககிட்ட ஆர்டர் யாரும் வாங்குறதில்ல, போடுறதில்ல. இப்போது டெய்லி ஒரு 2 வீடியோ 3 வீடியோ போட்டிருப்பா. அப்புறம் என்ன சொல்லுவார்னா, அந்த போதக்கார இளவரசன் எங்களுக்கு டைம் இல்லைங்க. ஏன்னா இவர் மிகப்பெரிய தொழிலதிபராச்சே, இவர் டைம் இல்லை. இந்த பலாப்பழம் வெட்டுறதுக்குமே அந்த மருந்துக்குமே என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த பலாப்பழம் வெட்டுற சாட்லியாவது நம்மளுக்கு யாராச்சும் மருந்து ஆர்டர் கொடுப்பாங்களா? 10 பேர் ஆர்டர் கொடுத்தாலுமே 10 × 5 50,000 ஆச்சு. அப்புறம் இதுக்கு யூடியூப்பில் வீடியோ போடணும். அதுதான் இவங்களோட மோசடிகள். இதைத்தான் நான் சொல்கிறேன். சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல், நல்லா கேட்டுங்க. சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலில் இவங்க போய் மருந்து வாங்கும்போது மக்களை காப்பாற்றுறங்க. பல பெண்கள் அழுகிறாங்க, அவங்களெல்லாம் காப்பாற்றுற, இலவசமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தார். இந்த வீடியோ டாக்டரு அவருக்கு தெரியலையாமா. அதுக்கப்புறம் தான் சத்தம் போட்டார். மறுபடியும் போய் டாக்டருக்கு இவருக்கு மருந்து கொடுக்குறதில்ல, இவனோட மோசடிகளில் தெரிஞ்சு போய் அடித்து விரட்டி விட்டாங்க. ஏன்னா இந்த சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் இந்த குடி நிறுத்துகிற மருந்து நிறுத்துகிற ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாதுங்க. அது வந்து கேன்சருக்கு ஃப்ரீயாக, கர்ப்பிணி பெண்களுக்கு ஃப்ரீயாக இலவசமான ட்ரீட்மெண்ட்டு, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பேரை இந்த ஆள் கெடுத்துட்டான். இப்போது இவன் வந்து சாதாரண ஒரு நாட்டு மருந்து கடையில் இந்த மருந்து அந்த கவரெல்லாம் போட மாட்டாங்க. அந்த மஞ்சள் கலர் கவரை குப்பையாட்ட நிலத்தில் கொட்டி வச்சு பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலி கவரும் கூடி பேக் பண்ணிவிட்டு நாங்கள் நிறைய மருந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பிம்பத்தை கிரியேட் பண்ணுறது. அதுதான் இந்த திருட்டு மயிலும் போதக்கார இலவசனோட யுக்தி. மோசடினா அவ்வளோ ஒரு மோசடி 8 மாதமாக. இதை நான் சொல்லும்போது தான் பல பேர் முண்டி அடிச்சுட்டு வந்து உங்கள் வேலையை பாருங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற. எனக்குக்கும் இந்த மருந்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் எத்தனை பேர்த்த ஏமாற்றிருப்பாங்க. இப்படியெல்லாம் ஏமாற்றி இவங்க இன்றைக்கி ஆடம்பரமான வாழ்க்கை வாழல. ஆனால் இவங்க அழிய போட காலம் உறுதி. அதுதான் சொல்கிறேன். கீழே வந்து சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் நாகராஜன் சார் அவர்களோட நான் வந்து நம்பர் போடுறேங்க. தில்லி இருக்கிறவங்க, திராணி இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட போய் ஃபோன் பண்ணுங்க, இந்த மருந்தை பற்றி கேட்டுங்க. அப்புறம் இளவரசனை பற்றி கேளுங்க, அவரே புட்டு வைப்பார். அப்புறம் இளவரசனுக்கு நீங்கள் பலாப்பழம், வாழைப்பழம், மாங்காயெல்லாம் கொடுத்தீங்களான்னு கேளுங்க. அது ஒரு இளவரசன் வாயிலையுமே அந்த திருட்டு மயில் வாயிலுமே எந்த காலத்துலையுமே உண்மை வராது. நீங்கள் அந்த ஃபோன் நம்பர் கீழே நான் போடுறேன், அவங்ககிட்ட கேளுங்க. ஆனால் இவங்ககிட்ட இந்த மருந்து வாங்காதீங்க. இந்த மருந்துனால ஒரு யூஸும் கிடையாது. டாக்டர்கிட்ட போய் வாங்கலாம், ஆலோசனை பெற்று வாங்கலாம். இதைத்தான் நான் சொல்கிறது. நீங்கள் இந்த மருந்து வாங்க வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் டாக்டரோட ஆலோசனை விட்டு அவர் கொரியர் சார்ஜ் 50 ரூபா வாங்குறாரு, 1000 ரூபா வாங்குறாரு. ஆனால் இந்த போதக்காரனுமே இந்த திருட்டு மயிலுமே இந்த மருந்தோட விலையை பார்த்திங்கன்னா 5000 6000 ரூபா. பல பேர் ஏமாந்துருப்பாங்க, இன்னும் பல பேர் ஏமாற போகிறாங்க. அந்த ஏமாறட்டும், நல்லா ஏமாறணும். உங்கள் காசை கொண்டை அந்த ஒரு சோம்பேறி குடும்பத்துக்கு கொடுத்து அப்புறம் அவங்கள லட்சாதிபதி ஆக்குறீங்க.
நல்ல பரவாயில்ல, ஒன்றும் தப்பில்லை, நிறைய வாங்குங்க. நானே வந்து சொல்கிறேன், வாங்கின கடைசியில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்டெல்லாம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா பல கணவனுக்கு தெரியாமல் தான் இந்த மருந்து கொடுக்க போகிறீங்க. அதே 1ஆம் நம்பர் மோசடி. அப்புறம் கடைசியில் ஹாஸ்பிட்டலில் போய் கை வரல, கால் வரல, உடம்பு சரியில்லைன்ட்டு நீங்கள் சொல்லும்போது அந்த கணவன்கள் உங்களை செருப்பு கழட்டி அடிப்பாங்க. ஏன்னா சொல்லி கொடுக்கணுங்க. நீங்கள் எந்த ஒரு மருந்து கொடுக்கும்போதுமே ஒரு ஆள்கிட்ட வந்து சொல்லி கொடுக்கணுங்க. அதையும் வந்து யுக்தி திணிச்சு இவங்க வாழ்கிறதுக்கு பல குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்கி இவங்க வாழ்கிற யுக்தி இது மோசடி குடும்பம். இதைத்தான் திருப்பி சொல்கிறேன். டாக்டரோட ஃபோன் நம்பர் மறக்காமல் போடுறேங்க, 9447506446. டாக்டர் நாகராஜன் சார், சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல், பிஆர்சிபி பாத்திர கடைக்கு பக்கத்தில் இருக்குது. சத்தியமங்கலம் சிக்னல்லையே இருக்குதுங்க. நீங்கள் போய் விசாரிங்க. ஆனால் அங்கே இவன் மருந்தே வாங்குறது கிடையாது. சாதாரண நாட்டு மருந்து கடையில் வாங்கி டாக்டர்கிட்ட வாங்கியாச்சுங்க. டாக்டரோட ஆலோசனை பெற்று வாங்கின்ட்டு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறா. இப்போ வர ஆட்சியாளர்களும் ஒரு அட்வைஸ் கொடுக்குற, இந்த மாதிரி ஆளுகளை நீங்கள் ஊடுருவ விட்டிங்கன்னா தமிழ்நாடு குட்டிச்சவராக போயிடும். மருந்து கடத்தல் பண்ணி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல இவனை தான் முதல்ல ஒடுக்கணும். தயவுசெய்து உங்கள்கிட்ட மருந்து வாங்காதீங்க. டாக்டரோட ஃபோன் நம்பரு இதெல்லாம் போடுறேங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் இவனை பற்றி டாக்டரே சொல்லுவார். இது நான் பொய்ய சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ டாக்டர்கிட்டயே கேளுங்க, இந்த மருந்தோட ரேட் எவ்வளோன்னு கேளுங்க. அப்புறம் இவனை எவ்வளோ ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறான்னு கேளுங்க. அதுதான் உண்மை. மொத்தத்தில் இவனிடம் மருந்து வாங்கி உங்கள் காசை தொலைக்காதீங்க. இவனை இந்த சோம்பேறியை லட்சாதிபதியாக்கா ஆக்காதீங்க. அது இதான் உழைச்சி திங்கணுங்க, பொழைச்சி வாழணுங்க, நல்ல திறமையாக கஷ்டப்பட்டு வாழணுங்க. ஆனால் இந்த மாதிரி ஏமாற்றி சம்பாதிக்கிற காசு அடியோட காத்தோடு கரைஞ்சி போயிடும். அதுதான் உண்மை. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.